ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனாஸ் ஃபேஷன். நான் உங்கள் ஜாஃபர். ஸோ இந்த சேனலில் முக்கியமான நிறைய அப்டேட்ஸ் வரும். ஆன்லைன் ஜாப் சம்மந்தமாக எப்படி ஒர்க் பண்ணுறது, பிளான்ஸ் என்ன, நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக, ஒரு கைடாக இந்த சேனல் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம நேராக டாப்பிக்கு போயிடலாம். ஸோ இப்போ 200 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப ஈஸியாக 24 ஹவர்ஸில் வந்து ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ஒர்க் இருக்கும். நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி. ஸோ கிடைக்கிற நேரத்தில் பண்ணீங்க அப்படின்னா 50லேருந்து 450 ரூபா வரைக்கும் இன்கம் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ அது ஸ்டாப் ஆகி 200 நாள் ஆச்சு. ஸோ இனி வந்து ப்ளஸ் எவ்வளோ டேஸ் போகும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதை பற்றி நம்ம வந்து கிளியராக ஏன் இந்த டிலே, ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நவம்பர் 29 பிரேக் வர்றதுக்கு முன்னாடி சங்கர் சார் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நம்ம கேட்டுட்டு வந்துடலாம். ஜாயினர்ஸ், கொஞ்சம் இன்ட்ரடியூசர்ஸை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்களுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது எங்களுக்கும் இதுக்குமே சம்மந்தம் இல்லைன்ற மாதிரியான ஒரு பிரச்சனை. இது நம்ம எல்லோரும் தான் சேர்ந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மறுபடியும் ப்ரைவேட் லிமிட்டடாக வருவோம், பார்ப்போம். அன்னைக்கு நம்ம கம்பெனி யார் என்ன பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ எஸ்பிஓ என்றைக்குமே நாங்கள் இன்னும் நிறைய சம்பாதிக்க வேண்டியது இருக்குது உங்களை வச்சு. அப்படியெல்லாம் நாங்களும் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சோர்ந்து உட்காந்துட மாட்டோம். சரிங்களா? ரைட். இன்னும் நிறைய எவ்வளோ பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்குள்ளெல்லாம் வந்து இதெல்லாம் 2 லட்சம் 3 லட்சம் பேர்லாம் ஒரு லிமிட்டாக. ரைட். நம்ம இன்னும் நிறைய இருக்குது. எவ்வளோ நாங்கள் இப்போ வரைக்குமே ஒரு மீட்டிங், பெரிய மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறது கூட சரி, அதெல்லாம் மாசாக வரணும். எதையாச்சும் சாதிக்கணுமா இல்லையா? 3 லட்சம் பேர்லாம் எங்களுக்கு ஒரு சாதனையே இல்லை. ரைட். அதையும் தாண்டி ப்ரைவேட் லிமிட்டடாக வரப்போது. அது கொஞ்சம் எங்களுக்கு சாதனையான ஒரு விஷயந்தான், சந்தோஷமான ஒரு விஷயமும் கூட தான் ப்ரைவேட் லிமிட்டடாக மாறுறதுன்றது. வைக்கலாம், நாம் ஒரு மீட்டிங் வைக்கலாம். மறுபடியும் ப்ரைவேட் லிமிட்டடாக ஓப்பன் பண்ணிவிட்டு. ஓகே. இப்போ சங்கர் சார் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக கேட்டிருப்பீங்க. அதில் வந்து பல விஷயங்கள் வந்து நினச்ச மாதிரி நடக்காமல் போயிருக்கு. ஸோ அது கண்டிப்பாக நம்ம வந்து எஸ்பிஓவையோ சங்கர் சாரையோ கண்டிப்பாக குறை சொல்லக்கூடாது. பொதுவாக ஆன்லைன் ஜாப் பார்த்தீங்கன்னா பிரேக் விட்டாங்க அப்படின்னா ரிட்டன் வரமாட்டாங்க. ஸோ அப்படி வந்தாலும் மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து போயிடுவாங்க. ஆனால் எஸ்பிஓ வந்து பிரேக் விட்டாலும் ரிட்டன் வந்து ஒர்க்கை ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணி பேமெண்ட்டும் கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ எகெயின் வந்து இப்போ ஒரு பிரேக் வந்திருக்கு. ஸோ இப்போ 200 நாள் பிரேக் விட்டுருந்தாலும் இந்த டைமில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எஸ்பிஓ பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து டைம் பாஸ்க்காக அவங்க பண்ணுறது கிடையாது. ஸோ ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய லெவலில் வந்து சக்ஸஸாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை மாற்றி ரெகுலரான இன்கம் எடுக்க வைக்கணும் எல்லாத்தையும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வந்து எஸ்பிஓ ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த பிரேக் விட்டுருந்தாலும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் பிரேக் விட்டாலும் ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் ஆகிருப்பாங்க. ஒன்று சைட் வைஸாக இருக்கட்டும், அப்படி இல்லை ஒர்க்கு, பிஸ்னஸ் பிளான், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த 200 நாள் பிரேக்கில் எஸ்பிஓ வந்து ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நார்மல் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இருந்ததை ப்ரைவேட் லிமிடெடாக அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. அதே பேரில் பேன் கார்டும் ஜிஎஸ்டி எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் நம்ம எல்லாரையும் வந்து இருக்கக்கூடிய 3 லட்சம் மெம்பரையும் பேங்க் அப்டேட், ப்ரொஃபைல் அப்டேட், பேன் கார்டு அப்டேட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ண வச்சுருக்காங்க. இது இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த மெயில் இஷ்யூவெல்லாம் இருந்துச்சு. இமெயிலில் வந்து ப்ராப்ளம், பாஸ்வேர்டு இஷ்யூ. ஸோ இது எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. வேறு என்ன பிளாக்கில் இருந்தவங்க, சஸ்பெண்டில் இருந்தவங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ரீஃபண்ட் பிடிக்காதவங்களுக்கு ரீஃபண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் பேர்த்துக்கு ரீஃபண்ட் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து ஒரு சில விஷயங்களுக்காக அப்ரூவல் கொடுக்காமல் இருந்ததுனால அவங்க வந்து ப்ராசஸ் பண்ண முடியாமல் அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க வந்து அந்த ரீஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நிறைய பேர்த்துக்கு கொடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் தான் பெண்டிங் இருக்காங்க. அதாவது ரீஃபண்ட் கேட்டவங்க, எஸ்பிஓ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீஃபண்ட் கேட்டவங்களுக்கு மட்டும். ஸோ மறுபடியும் ரீஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அந்த ரீஃபண்ட் அப்படிங்கிறது யார் எஸ்பிஓ வேண்டான்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு அந்த ரீஃபண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிரும். என்ன தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைச்சா நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் எல்லாருமே இருப்போம். ஸோ எஸ்பிஓ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து கிடச்சிட்டு அது வந்து நிறைய பேருக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. அது நமக்கு வந்து பழகியும் போயிருந்துச்சு. லைஃப்பில் டெய்லி வந்து அப்டேட் பார்க்குறது ப்ளஸ் இன்கம் எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பழகி போயிருச்சு. இப்போ எதிர்பார்க்காமல் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவில் வந்து ஒரு பிரேக் விட்டு நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டாங்க. அதை ஏற்றுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் நாள் எடுத்துச்சு. சிலருக்கு வந்து வாரம், சிலருக்கு மாதம். ஆனால் இப்போ 200 நாள் ஆகிப்போச்சு. ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக வந்து இந்த ரெகுலரான நம்ம எஸ்பிஓ நம்பி 200, 100, 450
அந்த பண தேவைகள் இருந்ததை எஸ்பிஓ இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவ்வளோ நாளில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக மாறியிருப்போம். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நமக்கு நடக்கும்போது அது பண தேவையாக இருக்கட்டும், பர்சனல் இஷ்யூவாக இருக்கட்டும், அது ஒரு சர்டன் டைமில் வந்து அது நம்ம வந்து அதுலேருந்து வெளியே வந்துடுவோம் ஈஸியாக. கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் வந்து வெளியே வந்துடுவோம். ஆனால் இப்போ வந்து 200 நாள் ஆனதுனால கண்டிப்பாக அந்த நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் ரூட் கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இந்த இன்கம் எக்ஸ்ட்ரா இன்கம் என்ன பண்ணலாம், வேறு ஏதாவது ஒர்க் பண்ணலாமா, இல்லை பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் இந்த எஸ்பிஓனால தான் இந்த எனக்கு பணம் போச்சு, லாஸ் ஆச்சு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருந்தாலும், ஸோ மக்கள் வந்து நிறைய பேர் வந்து அடுத்த ஆல்டர்னேட்டிவ் ரூட்டை தேடி போயிட்டாங்க. இந்த 200 நாள் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும். இருந்தாலும் இதை நம்பி இருக்கலை அப்படிங்கிறதான் வந்து அது வந்து உண்மை. அப்படி ஒரு வேளை 200 நாள் நான் வந்து எஸ்பிஓ தான் நம்பிட்டு இருக்கேன், ஸோ எஸ்பிஓ வந்தால் தான் எனக்கு இன்கம், அப்படி இல்லைனா எனக்கு இன்கமே இல்லை அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தால் அதை கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்க முடியாது. ஸோ எல்லாருமே வந்து அடுத்தடுத்த ஒர்க்கை பார்த்துட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இது சங்கர் சார் வந்து எப்பவுமே வந்து 2 விஷயம் சொல்லுவார். ஒன்று எப்படின்னா, நீங்கள் வந்து சம்பாதிக்கிறதுக்கு ஆன்லைனில் வந்து சம்பாதிக்க வாங்க, ஆனால் வேறு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம், ரெகுலரான ஒரு இன்கம் வர்றதுக்கு ஒரு வழியை நீங்கள் வந்து சர்ச் பண்ணிவிட்டு அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஆன்லைனில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நீங்கள் வரணும். ரெண்டாவது இப்போ வந்து இன்னொரு விஷயம் சொல்லுவார். என்ன அப்படின்னா, ஒரு சில டைம் எடுக்கும். எஸ்பிஓலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலம் எடுக்கும். சில 1 வருஷங்கள் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை சில மாதங்கள் கூட ஆகலாம். அதுக்கப்புறம் எஸ்பிஓ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்டெடி ஆயிரும். ஸ்டெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த பார்ட் டைம் இன்கம் அப்படிங்கிறத தாண்டி ரெகுலராக எஸ்பிஓ அப்படிங்கிறது ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோமோ அந்த மாதிரி எஸ்பிஓவில் ரெகுலரான இன்கம் வந்து நம்ம கண்டிப்பாக எடுக்கலாம். ஆனால் அதுக்கு டைம் எடுக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. எஸ்பிஓ அப்படிங்கிறது லைஃப் லாங் நமக்கு ஒரு 15 வருஷத்துக்கு நம்ம கூட இருக்கும் அப்படிங்கிறது கேரண்டியாக சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து ஏதாவது ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் இன்கமாக தான் இந்த வந்து ஆன்லைன் ஜாப் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது சங்கர் சார் சொன்னது. ஸோ நானும் அதை தான் அட்வைஸாக உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ வந்து 200 நாள் தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா ரன் ஆகிட்டு இருந்த சில ஆன்லைன் கம்பெனிகளும் வந்து கவர்மெண்ட்டோட சில இஷ்யூனால் வந்து பிரேக் விட்டுருக்காங்க. சில பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் பேமெண்ட் கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டு தான் இருக்கும். எஸ்பிஓக்கு மட்டும் இந்த நிலைமை கிடையாது. ஸோ நிறைய பேருக்கு இந்த ஆர்பிஐ அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ்னால ஸோ நிறைய ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த டேக்ஸ் விஷயமாக இருக்கட்டும், அந்த டிடிஎஸ்ஸு மற்ற எல்லா விஷயங்களும் சேஞ்சஸ் இருக்கிறதுனால அந்த அப்ரூவலுக்காக வந்து எஸ்பிஓ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்ரூவல் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே கிடச்சிருச்சு. 1 by 1 வந்து எஸ்பிஓ சொல்கிறது வந்து பொய் அப்படிங்கிறது சில பேர் சொன்னாலும் அது அப்படி கிடையாது. ப்ரைவேட் லிமிடெட் வாங்குறேன்னு சொன்னாங்க, வாங்கிட்டாங்க. ஜிஎஸ்டிக்காக வெயிட் பண்ணோன்னு சொன்னாங்க, வாங்கிட்டாங்க. பேன் கார்டு சேம் நேமில் வாங்குறேன்னு சொன்னாங்க, அதுவும் வாங்கிட்டாங்க. ஸோ இந்த ஃபைனல் ஆர்பிஐ அப்ரூவல் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ இந்த ஜூன் லாஸ்ட் வீக்குள்ளே நமக்கு வந்து ஒரு பெரிய அப்டேட் கண்டிப்பாக வரும். ஸோ அப்படி இல்லைன்னா ஜூலை ஃபஸ்ட் வீக் இன்னும் வந்து எஸ்பிஓ வந்து ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போய் எப்படி ரெகுலரான இன்கம் வந்து இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸ்க்கும் கொடுக்கறது அப்படிங்கிறதையும் தாண்டி எஸ்பிஓ அப்படிங்கிறது ஒரு பிராண்டாக உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது இடையில வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய கமெண்டர்ஸ் வந்து இந்த எஸ்பிஓ ஆஃபீஸுக்கு போய் டைரெக்டாக மீட் பண்ணிவிட்டு சில விஷயங்களை ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அதனால் இவங்க எதுவுமே வந்து பொய் கிடையாது, எல்லாமே உண்மை தான். அவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சில கண்டிஷனால டைம் எடுக்குது. ஸோ கண்டிப்பாக ரிட்டன் வருவாங்க, வந்து நம்ம எல்லாரும் இன்கம் எடுப்போம். அது இந்த மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நியூஸ் கண்டிப்பாக வரும். ரெண்டாவது, எஸ்பிஓவில் ஒரு விஷயம் கேரண்டியாக சொல்ல முடியும். நீங்கள் எஸ்பிஓ மெம்பர் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, உங்கள் அப்ளைன் கேட்டாலும் சொல்லுவாங்க, எஸ்பிஓ பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் லாஸ் ஆக மாட்டீங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை எடுப்பீங்க, ப்ராஃபிட்டும் கண்டிப்பாக எடுப்பீங்க. ஸோ அந்த நம்பிக்கை நீங்கள் எஸ்பிஓ மேலே எப்பவுமே வைக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.